வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு எந்த வயதில் ஜாதகம் எழுதணும், எந்த வயதில் பலன்கள் பார்க்கணுங்கிறத பற்றி தேச மங்கையர்க்கரசி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாவே பார்க்கப்படுது. கிரகங்களோட நிலையை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஜோதிட கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஜாதகங்கிறது ஒருத்தரோட பிறந்த நேரத்தில் வானத்தில் இருக்க கோள்களோட நிலைகளை அடிப்படையாக வச்சு வரையப்படுற ஒரு வரைபடம்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாதகத்தை வச்சு ஒருவரோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகங்கிறது ஒருத்தரோட உடல் நலம், கல்வி, தொழில், ஆளுமை, திருமணம், செல்வம், உறவுகள் இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களை ஆராயறதுக்கு ஒன்றுனே சொல்லலாம். ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுது. சில பேர் குழந்தை பிறந்து 10லேருந்து 12 நாள் வரைக்கும் ஜாதகத்தை கணக்கிட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் குழந்தைகள் 10 முதல் 12 வயது வரைக்கும் வளர்கிற பருவத்தில் தான் இந்த நேரத்தில் தான் ஜாதகம் பார்க்குறது நல்லதுன்னு ஒரு பயத்தையும் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கப்படுற மாற்றங்கள், இயற்கையான நிகழ்வுகள் இதெல்லாம் ஜாதகத்தை பார்க்க தேவையில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த நிலையில தான் இப்போ குழந்தைகளோட ஜாதகத்தை எப்படி எழுதணும், எப்போ பலன்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு பொது நியதிகள்லாம் இருக்குது. சில குடும்பத்தில் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதுறது ஒரு வழக்கமாகவே இருக்கும். அந்த வழக்கம் உள்ளவர்கள் உங்களோட குடும்ப வழக்கத்தை மாற்றாமல் அப்படியே பின்பற்றுங்க. முன்னோர் சொல்லி கொடுத்த வழக்கத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் குடும்ப வழக்கம் எதுவும் இல்லாதவங்க, தெரியாதவங்கலாம் பொதுவான நியதியை பின்பற்றணும். அதன்படி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்து 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதி முடித்ததுக்கப்புறமா உடனே அதை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போய் பலன்கள் கேட்கக்கூடாது. பல ஜோதிடர்கள் சின்ன வயசு பாலகர்களுக்கு பலன் சொல்லுவதே இல்லை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 12 வயசு ஆகிற வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது. அதே சமயம் பெண் குழந்தைகளுக்கு இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 1 வயது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை எழுதி வச்சுக்கணும். அவங்க பூப்படையும் பிறப்ப பலன்களை பார்க்கக்கூடாது. அதே சமயம் பூப்படைஞ்சதுக்கப்புறமா அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு ருது ஜாதகத்தை எழுதி வச்சுக்கணும். சில மணமகன் வீட்டார் ருது ஜாதகம் கேட்கும் பட்சத்தில் பின்னால் இது பலன் கொடுக்கலாம். ஆண் குழந்தைகளுக்கு ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் இல்லை பீரோவில் வச்சுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருமணத்தப்போ பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜாதகத்தை வெளியில் எடுத்தால் போதுமானதுன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. மக்களை இந்த மாதிரி ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.